ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து அமேசான் பிக் டீல் இப்போ வந்து பிக் சேல் போச்சுல்ல, அதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் அதை நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம ஜூலை 5th சாரி 4th 5th 6th 3 நாள் நடந்துச்சு அந்த அமேசானோட அந்த சேலு. ஸோ அதில் வந்துட்டு நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே வரட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துச்சு. ஸோ அது எல்லாமே வரட்டும்னு நான் வந்து வெயிட் பண்ணி இப்போ வந்து எல்லாமே வந்து நான் இப்போது அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒன்று அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு என்கிட்ட வந்து அந்த பொருள் வந்து இல்லை. ஸோ அதனால புக் பண்ணியிருந்தேன். அதுவும் சீக்கிரமாக வந்துருச்சு. அதோட நீட் இருந்ததுனால நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அது என்னென்னா குக்கர் தான். குக்கர் வந்து பீஜியன் பிராண்டோட குக்கர். பீஜியன் பிராண்டோட குக்கர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த விசிலோட இது ஒன்றும், அதுக்கப்புறம் சின்ன குக்கர் இது வந்து 1 லிட்டர் இதோட இதுவும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சாரி 1 லிட்டர் 2 லிட்டர் ஒரு நிமிஷம் 2 லிட்டரு. இது வந்துட்டு 3 லிட்டரு, இது வந்து 2 லிட்டர். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே ஒரு லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு லிட்டு தான் இது கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதில் வந்து இந்த சின்ன 2 லிட்டர் இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு 3 to 4 டைம்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால நான் வந்து வாங்கினேன். இது காஸ்ட் அதிகம் தான். ப்ரைஸ் வந்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 சம்திங். நான் வந்து ஆஃபரில் 1200க்கு நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணதுனால இது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் பேக் வாங்கியிருந்தேன். சும்மா டூருக்கு மற்ற இதுக்கு எதுனா போகிறதுக்கு பேக் வாங்கியிருந்தேன். இது வந்து பிராண்ட் வந்து சஃபாரி பிராண்டு, எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்ட் தான். இந்த பிராண்ட் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுவுமே வந்துட்டு இதில் ப்ரைஸ் போட்டிருந்தது 3396 ருபீஸ் இதோட ப்ரைஸு. பட் நான் வந்து 500க்கு தான் வாங்கினேன். ஜஸ்ட்டு 500க்கு தான் வாங்கினேன் இந்த பேகு. இதில் வந்து நிறைய ஜிப் இருந்துச்சு. இதோ பாருங்க, இங்கே ஒரு ஜிப்பு. நம்மளுக்கு வந்து சஃபாரி பிராண்ட் சொல்ல வேண்டாம், நல்ல பெரிய பிராண்டு தான். ஸோ வந்து லேப்டாப் வைக்கிற மாதிரியும் உள்ளே வந்துட்டு போர்ஷன் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் இங்கே ஒரு ஜிப்போ இருந்துச்சு. நம்ம ட்ராவல் பண்ணும்போது மோஸ்ட்டாக இந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் துணிலாம் வச்சு நம்ம அழகாக இந்த மாதிரி மாட்டிட்டு போகலாம். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஆஃபரில் இருந்ததுனால இதுவும் வாங்கிட்டேன். இது எல்லாமே வந்து எனக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். சும்மாலாம் எதுவுமே வாங்கலை. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு அயன் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப காலமாக எங்ககிட்ட அயன் பாக்ஸ் இல்லை. நாங்கள் வந்து அயன் பாக்ஸ் இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து இதில் தான் கொடுப்போம், அயன் கடையில் தான் கொடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் எனக்கு வந்து எல்லாமே வந்து எனக்கு க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே இந்த க்ரீன் ஷேடு அது மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அயன் பாக்ஸுமே இது வந்து என்ன பிராண்டு, ஆரினண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது எப்படி யூஸ் ஆகும்னா எனக்கு தெரியல. இது வந்துட்டு இதோட ப்ரைஸுமே வந்து 500 தான். 500க்கு தான் நான் இதுவுமே வாங்கியிருந்தேன். அது ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1200 சம்திங், 1500 கிட்டன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவுமே வந்து 500க்கு தான் நான் இந்த அயன் பாக்ஸுமே வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறது, வாங்க மாட்டேன். பார்ப்பேன் பட் ஆனால் வாங்க மாட்டேன். ஏன்னா வந்து காசு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால என்னால் வேண்டாம், எதுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்க மாட்டேன். முக்கியமாக இதோட யூசேஜுக்கு மெயினான பார்ட்டே இல்லை நம்மக்கிட்ட. ஸோ அதனால நான் இதை வாங்காமல் இருந்தேன். இப்போ நான் வந்து வாங்கிட்டதுனால அந்த இதுவுமே இருக்குது நம்மக்கிட்ட. அதனால வந்து இதையும் நான் புக் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோமோ பிராண்டோட இந்த அயன் பாக்ஸு, சாரி அயன் டேபிள். ஸ்லோமோ பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதை பிரிக்கிறதுக்குள்ள ஒரு கதி ஆகிட்டேன் நான். அடுத்தது இது வந்து ஆல்ரெடி வந்து இந்த கிச்சன் மேட் என்கிட்ட இருக்குது. ஒன்று தான் இருக்குது. அது வந்து நான் வந்து 800 700 அதுக்கோ வாங்கினேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து அது அழுக்காயிடுச்சுன்னா நம்மளால் வந்து வெறும் காலில் வெறும் இதில் தரையில் நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால ஆல்டர்னேட்டிவாக இன்னொன்று பார்த்துட்டே இருந்தேன். இந்த சேல் வந்ததும் இது வந்து ஆஃபரில் இருந்துச்சு. இது வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500. நான் வந்துட்டு இது 350க்கு வாங்கினேன். வந்து கிரே கலர் மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த கலர்ஸ் தான் இருந்துச்சு, கொஞ்சம் டார்க்கு ஷேடு அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அது வந்து கொஞ்சம் அந்த மாடல் வந்து கொஞ்சம் குஜராத்தி மாடல் மாதிரி ஃப்ரெண்டு. ஈஸியாக வாஷ் பண்ணிட்டு சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ இது வந்து சின்னது. ஸ்வீட் ஹோம்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து சின்ன குட்டி. இதுலேயே அதுதான் போட்டு கிரே, அப்புறம் வந்துட்டு பிளாக்கு, அப்புறம் அந்த மாதிரி கலர்லாம் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்த ப்ராடக்ட் தான். எப்பயுமே நான் என்ன ஒரு பொருள் வாங்குறேன்னா டக்குன்னு வாங்க மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் பார்த்து இருந்ததுன்னா கூட டக்குன்னு வாங்க மாட்டேன். யோசித்து பொறுமையாக தான் வாங்குவேன். அதே மாதிரி நான் ஆஃபர் எதுனா போடுறாங்களா, அதில் எந்த கடை நுழைஞ்சாலும் ஆஃபர் இருக்கான்னு தான் கேட்பேன் ஃபஸ்ட்டு. இது பிடிச்சிடலாம் ஆஃபரில் தான் வாங்குவேன் நிறைய ப்ராடக்ட்ஸு. அந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் ஆஃபர், லாஸ்ட்டு 2 years பேக் நான் ஆஃபரில் வந்து நான் ரொம்ப நாள் எனக்கு ஆசை அந்த அலெக்ஸா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பர்ஃப்யூம் இது வந்து எப்படி இருக்கும், நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். செரி வைனுன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு இது வந்து நான் வந்து ஆஃபரில் தான் வாங்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து அமேசான் பேயில் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குப்பா, கேஷ் இருக்கு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இந்த ஸ்கெட்ச் நோட் இது வந்துட்டு 140 GMSோட இந்த ஷீட்டு. இது நான் ட்ராயிங்ஸ் கொஞ்சம் நிறைய பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த நோட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பர்ஃப்யூம் ஓப்பன் பண்ணேன். இந்த பர்ஃப்யூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 450. அட்டை பாக்ஸ்குள்ளேயே செம வாசனை அடிக்குது. விண்டேஜ் எலகண்ட் சின்ஃபுல் செரி வைன். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த சென்ட்டு. இது வந்துட்டு நான் ஸ்கின் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸ்கின்னில் இதே மாதிரி ஒரு கலர் ஒன்று இருக்கும், சேம் அதே மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்கின் நம்மளால் வாங்க முடியாது, ஏன்னா அது வந்து 2000 3000 அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்மெல் அதே மாதிரி இருக்குது. பட் வந்து ஸ்டே எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தான் நம்மளுக்கு தெரியணும். மெயினாக எனக்குலாம் வந்து ஸ்டே வந்து ரொம்ப நேரம் இருந்தால் தான் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். ஸோ இதோட ஸ்டே எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். இது வந்து ஸ்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் தரேன், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட்டு 450 சம்திங் தான். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, லைட்டாக இருக்குது, மைல்டாக இருக்குது. அடுத்தது இந்த பாக்ஸ் பிடிச்சிக்கலாம். இது எல்லாமே வந்து என்னோடய ஸ்டேஷ்னரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இதுவுமே ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டேன். இந்த பெண்ணோட பேரே எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்து நிறைய வந்து இந்த கலர் பண்ணுறது, இந்த ஆர்ட்டு இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த பேஜ்லலாம் எல்லாருமே இந்த பென்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து ட்ராயிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் கூட கேட்டேன், இந்த பென் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் வாங்கி தரேன்னு சொன்னார். இது பேரே எனக்கு என்னன்னே தெரியாது, பட் வந்து இதுவும் ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ இதுவுமே நான் வாங்கியிருந்தேன். இதில் எழுதி பார்க்கலாம். இது வந்து இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நம்பர்
என்கிட்ட வந்து இந்த ட்ராயிங் பென்சில் இருக்குது, அதில் அந்த ஷேட் நம்பர் இருக்குல்ல 01, 02, 03 அந்த மாதிரி இதுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு இது வந்து எத்தனை ஷேட் வரைக்கும் இருக்குன்னா 12 வரைக்கும் இருக்குது. இதில் இதுதான் பெருசுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அது டார்க்காக ஒரு மாதிரி அழகாக வரும். இதில் வந்து இந்த மண்டேலா ஆர்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டூடுல் டயக்ராம்ஸ் அதெல்லாமே போடுவாங்க. இங்கே இருக்கு பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், ஃபைனலாக வந்து இது ஒன்று தான் இருக்குது. இதையும் நம்ம பிரிச்சுடலாம். அதுக்குள்ளே என்னோடய ஃபோன் வந்து அலாட் பட்டன் அடிக்குது, ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு அடிக்குது. ஸோ அதனால் இது வந்து கேமலோட வாட்டர் பெயிண்ட் கலர்ஸ். இதுவுமே 24 ஷேட்ஸு. இதுவுமே நான் வாங்கியிருந்தேன். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். பை காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.